உலகத்தில் நமக்கு தோன்றியதை செய்துவிட்டு அல்லாஹ்வுடைய பிடியிலிருந்து தப்பித்து விடலாம் என்று நினைக்கும் எந்த அயோக்கியனையும் விட மாட்டேன் என்கிறான் அல்லாஹ். நீ எப்படிப்பட்டவனாக இருந்தாலும் சரி, எவ்வளவு பலம் பொருத்தியவனாக இருந்தாலும் சரி, நீ கால் நீட்டி படுத்திருக்கும் உன் குழிக்குள் வந்து கேள்வி கேட்பேன். இவர் யார் என்று கேட்பேன். இவரை பற்றி உன் கருத்து என்ன என்று கேட்பேன். எவனெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதரை உயிரென நினைத்து பின்பற்றினானோ அவனுடைய நாவுகள் மட்டும்தான் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று நகரும். இல்லைன்னா நகராது. விட்டுருவாங்களா? விட்டு போயிருவாங்களா? மூக்கில் இருந்து ஜுவாலைகள் வீசும். நீங்கள் படுக்கும் படுக்கைகள் நெருப்பால் ஆக்கப்படும். தேள்களை சொல்லி காட்டுகிறார்கள். அகாரிப், உங்களிடத்திலே தேள்கள் கொண்டு வந்து வைக்கப்படும். அந்த தேள்கள் ஒவ்வொன்றும் கழுதையின் சைஸிலே இருக்கும், கழுதையின் உருவிலே இருக்கும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், திஸ்அத்தன், ஒரு முறை, தில்சத்தன், ஒரே ஒரு முறை கொத்தினால் 70 ஆண்டுகள் பயணத்தின் தூரம் உள்ளே செல்வார்கள் அல்லாஹ்வுடைய தூதர். என்ன விளையாட்டா? சும்மா சொல்றாங்க. அதுதான் கபருடைய வேதனை, அதுதான் கபருடைய வாழ்க்கை.